Hi friends, நீங்கள் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டியில் எப்படி ஆண்ட்ராய்ட் கேம் மேக் பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணுறது, கேரக்டர் எப்படி மூவ் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் அது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இல்லைனா புரியாது. ஸோ ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது. இது 6வது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. புதியவராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான் கேம், நம்மளோட ஃபினிஷிங் கேம் இப்படி தான் இருக்கும். இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதாவது என்ன சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை சேனலில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன். ஸோ நான் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மொபைல் ஓஎஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கால் லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட் தனியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். டெர்மிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஃபோனை ஹேக் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எஜுகேஷன் காம்பவுண்ட் தான். ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரீவியஸான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அனிமேஷன் பண்ணோம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் லான்ச் பண்ணியிருக்கேன், ஒரு கேமும் லான்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு மறக்காமல் ரேட்டிங் கொடுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத ரேட்டிங் கொடுங்க. இந்த குரூப் நேம் கீழே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ சிம்பிளாக டைப் பண்ணாலே போதும், டெலிகிராம் சேனலில் வந்துடும். அதில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது கேம்க்குரிய ஃபைல்ஸ், இந்த கேம்க்குரிய ஃபைல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவோட கேம் ஃபைல்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகே, போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து எப்படி ப்ராப்பராக ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் விண்டோ போயிட்டு சேம் அதே மாதிரி தான் அனிமேஷன் போய்ட்டு இந்த தடவை அனிமேட்டர் கிளிக் பண்ணணும். இந்த தடவை அனிமேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா பிளேயர்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேயர்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஐடியல்னு சொல்லிட்டு ரன்னிங் சொல்லிட்டு 2 பண்ணோம். அது ரெண்டுமே இதில் இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஐடியல் இல்லை ரன்னிங். நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது இருக்கும். இப்போ நம்ம பட்டன் எதுவும் அழுத்தலைன்னா ஐடியல் அனிமேஷன் நடக்கணும். அதே மாதிரி பட்டன் அழுத்தணும் அப்படின்னா ரன்னிங் அனிமேஷன் நடக்கணும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐடியில் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸு லேயர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பூல்னு இருக்கும், பூல்னு ஒரு ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ரீநேம் பண்ணிக்கலாம், இஸ் ரன்னிங்னு வச்சுக்கலாம். நேம் இஸ் ரன்னிங், ISRUNNING. ஸோ இந்த மாதிரி இஸ் ரன்னிங்னு வச்சுக்கலாம். IS ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு ஆரம்பிட்டு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன எப்படி வேணால் கொடுக்கலாம். நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். இப்போ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இஸ் ரன்னிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐடியில் கிளிக் பண்ணி மேக் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், அதை அப்படியே கீழே ரன்னிங்க்கு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த ஏரோக்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சைடில் ஹேஸ் எக்ஸிட் டைம் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணணும். அந்த செக் பாக்ஸை எடுத்து விட்ருங்க, அந்த எக்ஸிட் டைமை எடுத்து விட்டுட்டு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிரான்சிஷன் டூரேஷன் இருக்கும், அதை 0.1 செட் பண்ணணும். ஸோ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கணும். 0.1 செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஏரோ கீயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை மினிமைஸ் பண்ணிட்டு கீழே கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை ப்ளஸ் கொடுங்க. லிஸ்ட் இஸ் எம்டின்னு இருக்கும், அது சைடில் கீழே ப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இஸ் ரன்னிங் ட்ரூன்னு அதுவே காமிச்சிரும். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம், இஸ் ரன்னிங் ட்ரூன்னு வச்சிடலாம். அதாவது ஐடியல் அனிமேஷன்லேருந்து ரன்னிங் அனிமேஷன் போகணுமான்னு கேட்குது, ஆமாம் ட்ரூன் கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரூன் ஆமாம் வச்சிடலாம். இதில் ரன்னிங்லேருந்து மேக் ட்ரான்சிஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஏரோ வரும், அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸிட் டைம் கொடுத்துருங்க, செட்டிங்ஸில் போயிட்டு 0.1 கொடுத்துருங்க, ட்ரான்சிஷன் டூரேஷன் 0.1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை கீழே மினிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அந்த மினிமைஸ் ஆகிடும். லிஸ்ட் இஸ் எம்டின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இந்த தடவை ஃபால்ஸ் வைக்கணும். அந்த ட்ரூவை செலக்ட் பண்ணிட்டு இந்த தடவை ஃபால்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த தடவை ஃபால்ஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிளேயர் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். டபிள்யூ பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்டை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்துடும். ஸோ போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜம்புக்கு கேரக்டர் எப்படி மூவ் பண்ணுறது அப்படி கொடுத்துருப்போம். இப்போ அனிமேட்டர் அனிம் கொடுக்கணும். அனிமேட்டர் கேபிட்டல் லெட்டர் ஏன்னு கொடுத்து அனிமேட்டர் டைப் பண்ணிட்டு அனிம்ன்றது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறது. ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ட் ஸ்டார்ட்டுக்குள்ளே அந்த ஆர்பி காம்பனண்ட்டும் கொடுத்தோம்ல, அதே கான்செப்டில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அனிம்ன்ற நேமில் அனிம் ஈக்குவல் கெட் காம்பனண்ட் அனிமேட்டர்னு கொடுக்கணும். மேலே என்ன கொடுத்துருக்கோம், ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோமோ அதுக்கு பதிலாக
இதில் வந்து அனிமேட்டர் கொடுக்குறோம், அவ்வளோதான் விஷயம். கெட் காம்பனண்ட் கொடுத்துட்டு அந்த க்ளோஸ் ஏற மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து அனிமேட்டர்னு கொடுத்துடணும். அனிமேட்டர் ANMAT அதுவே காமிச்சிடும். நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ நீங்கள் ஏன் டைப் பண்ணாலும் அதுவே சஜஷனில் வரும். வரல அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க அனிமேட்டர். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகே, இப்போ வந்து ப்ரைவேட்டும் கொடுத்தோம், அதை எடுத்து விட்டுறலாம். ஆக்சுவலாக வந்து பப்ளிக்லேயே இருக்கட்டும். அனிமேட்டர் வந்து அனிம் இப்படி கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இந்த அனிம் கொடுத்துருங்க. செட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா, வாய்டு அப்டேட்டில் வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம போனோடய பார்த்தீங்கன்னா ஜம்புக்கு வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே அந்த அதே இஃப் கண்டிஷனில் போட்டு இன்புட் எக்ஸ் டபுள் ஈக்குவல் 0 கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து அனிம் டாட் செட் போல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதில் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து இஸ் ரன்னிங் கொடுக்கணும். நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் கொடுக்கணும். இஸ் ரன்னிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த போல்லாம் செட் பண்ண சொன்னல, அதே இதை இங்கே வந்து நேம் கொடுக்கணும். அதே நேம், சேம் நேம், இஸ் ரன்னிங் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே கமா கொடுத்துக்குங்க. கமா கொடுத்துட்டு ஃபால்ஸும் கொடுத்துருங்க. ஃபால்ஸும் கொடுத்துட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்ஸ் கொடுக்கணும். அனிம் செட் போல் இஸ் ரன்னிங் ஃபால்ஸ் கொடுத்துட்டு இப்போ எல்ஸ் கொடுத்து சேம் ஒரு கோலி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ட்ரூன்னு மாற்றிக்குங்க. அவ்வளோதான். அதாவது நம்ம இது எப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அந்த 0க்கு மேலே வேல்யூ போச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் ரன் ஆகணும். அது மீன் இந்த ரன்னிங்ன்ற அனிமேஷன் ரன் ஆகணும். அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நம்ம ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ப்ளே பட்டன் அழுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கும். ஓகே, சேவ் கொடுத்துருங்க. மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓகே இது சேவ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டேட்டாபேஸ். ஓகே, இப்போ சீனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பட்டன் அழுத்தணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஐடியல் அனிமேஷன் ரன் ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போனோட பண்ண அனிமேஷன் இங்கே வேலை செய்யுது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. பின்னாடி போனோம்னா கேரக்டர் திரும்பி வரணும், திரும்பாமல் அப்படியே வருது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மறுபடியும் பிளேயர் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக இந்த விட டைப் பண்ணி வச்சுட்டேன். ப்ரைவேட்டு பூல் ஃபேஸிங் ரைட் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்து செட் பண்ணிடணும். இங்கே அந்த பூலியன் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து செட் பண்ணிடணும். இந்த ஸ்கிரிப்ட்லாம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இன்புட் எக்ஸ் ஈக்குவல் 00 கொடுத்து இதை நம்ம போன வீடியோவில் பண்ணோம். அனிமேஷன் செட் பூல் ஃபால்ஸ்னு சொல்லி ட்ரூன் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ளிப்பு தான் வந்து மெயின். இதில் வந்து வாய்டு ஃபிக்ஸ் அப்டேட்டில் போயிட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். இது ஈக்குவல் ஃபால்ஸ் அண்ட் இன்புட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கொடுக்கணும். அதில் ஃப்ளிப்புன்னு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளிப் கான்செப்ட் தான் மெயின். ஃபேஸிங் ரைட் ஈக்குவல் நாட் ஈக்குவல் ஃபேஸ் ரைட்டுன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் சொல்கிற சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம ரைட் போகும்போது கரெக்டாக இருக்கும், லெஃப்ட் போகும்போது அது ஃபேஸ் ஃபுல்லாக திரும்பிடும், மொத்தமாக பாடியை திரும்பிடும், கேரக்டரை திரும்பிடும். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் கீழே கொடுத்துருவேன். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது எங்கெங்கே பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ரைட் ஈக்குவல் ஃபால்ஸு இன்புட் எக்ஸு அப்படின்னு வரும், கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து தனியாக படிச்சுட்டு கேம் மேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளிப்புக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஸ்கிரிப்டெல்லாம் கீழே கொடுத்துருப்பேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஃபேஷன் ஐடிகள் ட்ரூ எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போது ரைட் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ திரும்பிடணும். ஓகே, ஃபுல்லாக திரும்பிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரி இப்போ மேக் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பட்டனை செட் பண்ணுறது, பட்டன் எப்படி வைக்கிறது, அதை எப்படி ஆண்ட்ராய்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் கீபோர்டு அமுக்குனா ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் அமுக்குனா ஜம்ப் பண்ணுற மாதிரி. இப்போலாம் பட்டனை கிளிக் பண்ணால் பிளேயர் மூவ் ஆகணும், ஜம்ப் ஆகணும். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பட்டன்ஸ் நான் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எதுவும் பண்ண வேணாம். மேலே வந்து ஸ்ப்ரைட் மோட் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மல்டிபிள்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நோ பாயிண்ட் ஃபில்டர்னு இருக்கும், அதை வந்து பாயிண்ட் நோ ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் மோடில் அதை அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ப்ரைட் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்ன்னு இருக்கும், அதில் எதுவும் பண்ண வேணாம். ஸ்லைஸ் மோட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கட் பண்ணிடும்.
இதில் எதுவும் நம்ம பிவட்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அந்த இதுக்கு மாதிரி, ஏன்னா அது பட்டன் ஃபிக்ஸ்டாக அங்கேயே தான் இருக்க போகுது, அதனால் அப்படியே இருக்கட்டும். அப்படியே கொடுத்துடலாம். அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ரீட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். நம்ம எடுத்து உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இதை போடுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட்டியை வந்து அசிஸ்ட் ஸ்டோர்னு இருக்கும். விண்டோஸில் கிளிக் பண்ணி அசிஸ்ட் ஸ்டோர்னு இருக்கும். சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் ஆன்லைன் கொடுங்க. ஆக்சுவலாக முன்னாடியே சைன்இன் பண்ணி தான் வச்சுருப்போம் யூனிட்டி ஹப்பில், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஸ்டோர் வந்து ஏதோ ஒரு வெப் ப்ரௌசரில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும். ஓப்பன் ஆன பிறகு இதில் போய்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் பண்ணிடும். இனிமேல் நீங்கள் யூனிட்டியில் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீட் டேட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் சைன்இன் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஓகே, இதில் சர்ச் அசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அசிஸ்டன்ட் இருக்கும். ஓகே, கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ அது அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அது ஃப்ரீ தான். ஸோ இதில் காசுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஃப்ரீயாகவே நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வாங்கிக்கலாம். இதில் வந்து ஓப்பன் யூனிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் ஓப்பன் லிங்க் மட்டும் கொடுங்க. ஓப்பன் லிங்க் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டியை ஓப்பன் பண்ணி அதுவே வந்து நமக்கு தேவையான ஃபைலை காட்டும். நெட்டு மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிச்சிங் பேக்கேஜஸ் ஓகே அப்லோட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நல்லா இது பண்ணிடலாம், ஸ்க்ரீனை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, டைம் ஆகும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து, ரொம்பலாம் கிடையாது, ஒரு 200 MB தான். ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இம்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம், ஒரு 3 minutes ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். கலெக்டிங் கண்டென்ட் இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிக்கும், நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸோ இது மெயினான விஷயம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 தான், அதை எடுத்து விட்டுருங்க. செக் பாக்ஸ் எடுத்து விட்டுட்டு நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம் போதும். ஸோ இந்த 2D காம்பனண்ட்டில் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷனு, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் மெட்டீரியல் தேவையில்லை, ப்ரீஃபேப்ஸும் தேவையில்லை. ஸோ அதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட்ஸும் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் தேவை பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அதனால் அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன்புட்னு இருக்கும், அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எடிட்டர்னு இருக்கும், கிளாஸ் பிளாட்ஃபார்ம் எடிட்டர்ன்ட்டு, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ண இது 2 மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், வேறு எதையும் நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா? இந்த எடிட்டர், இந்த கிளாஸ் ஃபார்ம் எடிட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு மட்டும் கொடுத்துருங்க. கீழே வந்து இருக்கும், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே மவுஸை கொண்டு வந்தீங்கன்னா இம்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இதுக்கு வந்துடும், இந்த யூனிட்டிக்கு வந்துடும், ஐ மீன் இந்த கேமுக்கு வந்துடும். நம்ம இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில். இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணி வைக்கிறது இந்த ஃபங்க்ஷனில் தான் நடக்கும். ஓகே, ஸ்ப்ரைட்ஸ் இதில் எல்லாமே இருக்கும். நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்ன பண்ணணும், ஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பண்ணிடலாம், இந்த கேன்வாஸை வந்து பண்ணிடலாம். பட்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம UI கேன்வாஸ்னு ஒன்று செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக சாம்பிள் சீன்ஸ்ன்னு இருக்கா மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, பட்டனை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம UI வைக்கணும், அது கேன்வாஸ் UIன்னு இருக்கும். ஸோ முதல்ல சேவ் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சார் இதில் கீழே வந்து UIன்னு இருக்கும், UIன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கேன்வாஸ்ன்னு இருக்கும், கேன்வாஸ் கிளிக் பண்ணி அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நான் அடுத்தது வீடியோவில் இதில் எப்படி பட்டன் செட் பண்ணுறது, ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 வீடியோவில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வித் சைஸ்ன்னு இருக்கும், ஸ்க்ரீன் சைஸ், அதை மட்டும் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஸ்க்ரீன் மோடுன்னு இருக்கும், ஸ்க்ரீன் மோடுன்னு அந்த கேன்வாஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் மோடுன்னு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்கேல் வித் ஸ்க்ரீன் சைஸும் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா ஃபோனுக்கும் வந்து கரெக்டாக சூட் ஆகும். ஸோ இது மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எப்படி பட்டன் வைக்கிறது, அதை எப்படி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.